ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானா போயிடும் மக்களே. அப்போ சபைக்குள் இயேசுவின் ரத்தத்தினால் அவருடைய புண்ணியங்களுக்காக இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதித்த சபைக்குள்ளே உலகத்தின் மார்க்கம் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் குற்றம் குறைதான். இதை பார்க்கும் பொழுது இதை ஏன் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இதை கேட்கிற ஜனமே, இதை கேட்கிற தேவ பிள்ளையே, யாரா இருந்தாலும் நீங்க அநேகருக்கு சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. தேவனுடைய மார்க்கத்தை முகதாட்சம் இல்லாமல் சொல்ல வேண்டும், பட்சபாதம் இல்லாமல் சொல்ல வேண்டும். சில பேர் போதிக்கும் பொழுது இது இவர்களுக்கு புரியாது. யார் சொன்னா? இதுக்கு தகுதி இல்ல, இது வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு, இது குடும்பத்தை நடத்த மாட்டிருக்கு, இது எப்படி இந்த வார்த்தை ஆவிக்குரிய அப்படி இல்ல. நமக்கு என்ன அதிகாரம் உண்டு? இயேசு சொன்னார், தேவன் சொன்னார், சொல்லிடுங்க. கேட்கட்டும், கேளாதவர்கள் போகட்டும். நீங்க சொல்ல சொல்ல தேவன மார்க்கம் வழி திறக்கும் மக்களே. ஆதலால் தேவ பிள்ளைகளே, நம்ம மெஷர்மெண்ட் கொடுக்க கூடாது. போதிக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் மெஷர்மெண்ட் கப்பை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஆமென். பொதுவாக மெஷர்மெண்ட் கப்பை வைத்துக் கொண்டு இதை இவர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், இதை அவங்களுக்கு கொடுக்கணும். அவன் இல்ல, நீ கொடுக்கிறது நம்ம கடமை, அவங்க எடுக்கிறது அவங்க கடமை. ஹல்லேலூயா. அது ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். பொதுவாக நான் வாலிப வயசுல இப்ப கூட சில காரியங்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், மெஷர்மெண்ட் வச்சுப்பாங்க. இதெல்லாம் இது கேட்டு என்ன பண்ண போகுது? 60 வயசு ஒரு அம்மா கேட்டாலும் அதை ஜெபம் பண்ணா பரலோகம் கேட்குங்க. இது வயசாயிடுச்சு, 70 80. என்ன சத்தியத்தை சொல்ல முடியும்? சொல்ல முடியும். ஆமென். பாருங்க, என் வாழ்க்கையில நான் இதுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன். வாலிப வயசுல நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டார்கள். ஒரு சபையில நான் போய்கூட, ஒரு கிராமம். அங்க போய் நானும் என்ன சகோதரர்கள் எல்லாம் போயிருக்கும். நிறைய கூட்டம் வரும் என்று ஆரம்ப சபை. நான் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, எசப்பா உங்க வார்த்தை கொடுக்க போகிறேன் என்று அந்த கிராமத்துக்குள்ளே நான் போகணும். நான் என் சகோதரன், என் பெற்றோர்கள் போகணும். உட்கார்ந்து என்னுடைய வரம்பு பார்த்தா 10 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். வெறும் 10 பேர். அதுல ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு எல்லாம் வயதானவர்கள். எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வயதானவர்கள், எல்லாருக்கும் ஒரு 70 80. அவங்க என்ன செய்வாங்க? என்னோட கூட இருக்க என் சகோதரன் சிரிக்கிறான், உனக்கு பிரசங்கம் பண்ணவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண தெரியுங்களா? பிரசங்கம் பண்ணேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஹல்லேலூயா சொன்னாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் ஊழியக்காரன் சொல்ல, ஆளே இல்லைன்னாரு. நான் செய்யோ வாய திறந்து எப்ப பார்த்தாலும் ஹல்லேலூயா ஒழுங்கா சொல்லுங்க. ஆளே இல்லைன்னா ஆள் இருக்காது. அதான் பிரசங்கம். அன்றைக்கு உலக்காரனை பார்த்து சொன்ன இந்த வாலிப வயசுல